பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் எந்த வழியிலே பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அநேக நேரத்தில் நமக்கு முன்பதாக பலவிதமான வழிகள் இருக்கும். நம்ம இந்த வழியில் போகலாமா, நம்ம இந்த வழியில் போகலாமா, அல்லது இந்த வழியில் நாம் போகலாமா என்று சொன்னால், முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்க வேண்டியதான முடிவுகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணிக்க வேண்டியதான சில வழிகள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நான் எந்த முடிவெடுப்பது, நான் இந்த முடிவெடுத்தால் இப்படிப்பட்டதான ஒரு வழி இருக்கும், இதில் பலவிதமான பிரச்சனைகளை நான் சந்திக்கணும், இந்த வழியிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள், அது நிமித்தமாய் நமக்கு வருகிறதான விளைவுகள், இதுதான் வழிகள் என்று சொல்லி நாம் சொல்லுவது. அப்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்கும் நாம் பயணிக்க வேண்டியதான வழிகளை குறித்து. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு யார் நல்ல யோசனை சொல்லுவாங்க, நமக்கு யார் வழிகாட்டுவாங்க, நமக்கு யார் யோசனை சொல்லுவாங்க சொல்லி இந்த ரெண்டு காரியங்களும் எப்பவுமே நமக்கு இருக்கும். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நீ எந்த வழியில் நடக்கணும், எது கர்த்தருக்கு பிரியமான வழி, நீங்கள் எந்த வழியில் நடக்க வேண்டும், எது கர்த்தருக்கு பிரியமான வழி, எந்த வழியிலே நீங்கள் பயணித்தால், நீங்கள் என்ன செய்தால் நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எந்த காரியத்தை செய்தால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி கர்த்தரே நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நானே உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன், நானே உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்து தேசத்திலிருந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி வருகிறார். 40 வருஷம் வனாந்தரத்திலே வழிநடத்தினார். ஆனால் பெலிஸ்தீனின் தேச வழியாய் போயிருந்தா அவர்கள் கிட்டத்தட்ட 40 நாளுக்குள்ளேயே கானான் தேசத்திற்கு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த வழியில் நடத்தலை. ஏன்னு சொன்னால், அங்கே யுத்தங்கள் அதிகமாக இருக்கும், அங்கே அவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். எனவே தான் கர்த்தர் அவர்களை வனாந்திர வழியாய் சுற்றி போக பண்ணினாரோ. அப்படியானால் வனாந்திரத்தில் அவர்களுக்கு பிரச்சனை இல்லையா பிரதர்? அவர்கள் பிரச்சனை எதிர்கொள்ளவில்லையா? பல பிரச்சனைகள் எதிர்கொண்டார்கள். ஆனால் கர்த்தர் அவருடைய வழிகாட்டியாக இருந்தபடியினால அவர்கள் எங்கே நிற்க வேண்டும், எங்கே முன்னேறி செல்ல வேண்டும், எங்கே யுத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த 40 வருஷமும் அவரே அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தபடியினால அவர்கள் வாழ்க்கை போராட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே முடிவிலே சமாதானமான ஒரு தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். அன்பான தேவனுடைய பிள்ளை, கர்த்தரே உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறார். எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரே உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் காட்டின வழியில் இதுவரைக்கும் நடந்து இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களோ? மனுஷன் காட்டின இப்படி செய்யுங்க, இப்படி நடங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி மனுஷர்கள் பல விதமான வழிகளை காட்டி, மனுஷர்கள் காட்டினதான வழிகளில் நடந்து எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களோ? மனுஷனுடைய ஆலோசனையின்படி நடந்து நீங்கள் தோல்விகளை சந்தித்திருக்கிறீர்களோ? கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகளே, இது முதல் நானே உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், நானே உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் மனுஷனுடைய வழியில் நடந்துட்டோம், இனி கர்த்தர் காட்டுகிற வழியில் நாம் நடப்போமாக. கர்த்தரே நமக்கு வழிகாட்டியாக, கர்த்தரே நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இம்மட்டுமா இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்,
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர், உம்முடைய பிள்ளைகள் மனுஷன் காட்டின வழியிலே நடந்து எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம் ஐயா. ஆண்டவரே, மனுஷர் எங்களுக்கு காட்டுகிற வழிகள், மனுஷர் எங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் எங்களை தோல்வியிலேயும் இழப்பிலையும் கொண்டு போய் விடும் ஐயா. ஆனால் நீர் எங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள், நீர் எங்களுக்கு காட்டுகிற வழிகள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமே கொண்டு வரும் அப்பா. இனி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மனுஷர் காட்டுகிற வழியில் அல்ல, நீர் காட்டுகிற வழியில் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எதை செய்வது, எந்த வழியில் நடப்பது என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிற அந்த குழப்பத்தை நீக்கி ஆண்டவரே நீரே உம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை உம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டி நீரே ஆலோசனை கர்த்தராக இருப்பீராக. இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்லது. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.